வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சித்தா. வடகரப்பதி பஞ்சாயத்து 1ஆம் வார்டு ரொம்ப மனம் வேதனைக்குரிய ஒரு சம்பவம். உங்கள் பார்வை வாங்க. வீட்டுல இருக்கிறான் வாங்க. அப்பா அம்மா இல்லைங்க உனக்கா பிடிச்சிருக்கா? உங்க பேர் என்ன? ரசீதா. இந்த வீட்டுல எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? 5 வருஷம். உங்களுக்கு இதுல ஏதாவது பிரச்சனை உண்டு அந்த வீட்டுல? டெய்லியும் பாம்பு வரும், மழை பெஞ்சா உள்ள படுக்க முடியாது. லோனுக்கு உங்க அப்பா அம்மா எல்லா பக்கம் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் தாங்க. எப்ப கொடுப்பாங்கன்னே தெரியல. ரொம்ப வருஷமா நீங்க இந்த சாலையை தான் ரொம்ப பேர் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸ்ட்ரீட் லைட்டு நாங்க எத்தனையோ தாட்டிக்கு போயிட்டு லைட் போட்டுட்டாங்க. அங்க ராத்திரி போது எத்த போவோம்னா நிறைய தாட்டி சொல்லிட்டு அவங்க போடுற மாதிரி தெரியல. நீங்க எத்தனை பேரு? 3 பேரு. படிக்கிறீங்களா? எத்தனை கிளாஸ் படிக்கிறீங்க? 9வது. சரி. எங்க படிக்கிறீங்க? கோழிப்பாறை. கோழிப்பாறை ஸ்கூல் படிக்கிறீங்களா? உன் பேர் என்னமா? பிரியதர்ஷினி. எத்தனை கிளாஸ் படிக்கிறேன்? 5ஆம் கிளாஸ். உன் பேருமா? பிரதீக்ஷா. எத்தனை கிளாஸ் படிக்கிறேன்? 7ஆம் கிளாஸ். 3 குழந்தைங்க, ஒரு பிராயமான ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க. மழை பெஞ்சா ஒழுகுது, ஒரு நல்ல ஒரு லைட் இல்ல. 15 வருஷமா அவங்க அப்பா எல்லா பக்கம் மனு கொடுக்க முடியும், ஒரு வீடு சரியாய் கொடுக்க முடியல. 1ஆம் வார்டு ஒரு மெம்பரால நம்ம அவங்களை குத்தப்படுத்தல, இவங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு தான் சொல்றோம். ஏன் இப்படி பண்ணல? அவங்களோட வீட்டுக்கு போய் அந்த நிலைமை ஒன்று பார்க்கலாம். சரிம்மா, இது கண்டிப்பா கூடி சீக்கிரம் ஒரு விடிவு காலம் உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி நீங்க அதுல குடியேறுவீங்கிறத நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். சரியா? நல்லா படிக்கணும். சரியா? அப்போ இந்த 1ஆம் வார்டுல இந்த மாதிரி நிறைய குழந்தைகளும் வீடு இல்லாம இருக்கிறாங்க. லைட் இல்ல, ரோடு இல்ல. அதனால நீ எலெக்ஷன் வேற வரப்போகுது. நீங்க எடுக்கிற முடிவுல தான் இவங்களுக்கு நல்ல விடிவு காலமே வரும். விடிவு காலம் வர்ற மாதிரி ஒரு முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.